அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் மெட்டி அணிவது ஏன், எதற்காக என்பது பற்றியும், ஜோதிடம் கூறும் உண்மை என்ன என்பதை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிவது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அது எதற்கு என்பது பலருக்கும் தெரியாதது ஒரு வியப்பிற்குரியதாகவே இருக்கிறது. வாருங்கள் அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக நம்முடைய வழக்கப்படி பெண்கள் திருமணத்திற்கு பிறகுதான் மெட்டி அணியை தொடங்குகிறார்கள். திருமணமாகாத பெண்கள் மெட்டி அணிவது கிடையாது. பெண்களுக்கு தாலி அணிவது கட்டாயமாக கருதப்படுவது போல மெட்டி முக்கியத்துவமாக இருக்கு என நம்பப்படுகிறது. அதுவும் மெட்டி வெள்ளியில் தான் அணிவார்கள். அதற்கு பின்னால் உள்ள காரணம் குறித்து யாருக்கும் இதுவரை தெரியாமல் இருக்கிறது. முக்கியமாக ஜோதிடத்தில் உள்ள சாஸ்திரப்படி கால் விரலில் மெட்டி அணிவது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியதாக மக்கள் நம்புகின்றனர். கணவன் மனைவி இடையே உள்ள உறவை பேண மனைவி தனது இரண்டாவது மற்றும் மூன்றாவது கால் விரலில் மெட்டி அணிய வேண்டும் என்பது ஒரு சிறப்பம்சத்தை குறிக்குமாம் என ஜோதிட ரீதியாக கூறப்படுகிறது. மணப்பெண்ணின் பாதங்களில் லட்சுமி தேவியாக கருதப்படுகிறது. மெட்டி அணிவது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதோடு அவளுடைய ஆசிர்வாதத்தையும் பராமரிக்கிறது. மேலும் கால்விரலில் மெட்டி அணிவது எதிர்மறை ஆற்றலை தடுக்கிறது. முக்கியமாக மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த மெட்டியானதை நீங்கள் அனுதினமும் அதனை பார்த்து கொண்டிருப்பதனால் மாபெரும் லட்சுமி கடாட்சமாக அமையப் போகிறது. பெண்கள் மெட்டியை வெள்ளியில் நடுவிரலில் அணிய வேண்டும். வெள்ளி பூமியின் துருவ ஆற்றலை உறிஞ்சும் திறன் கொண்டது மற்றும் சந்திரனின் உலோகமாக இருக்கிறது. இது உங்களின் சந்திரனை பலப்படுத்தும். அதாவது சந்திரன் என்பவர் மனோகாரகன். மனோகாரனை நாம் வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு நல்ல செயல்களை மட்டும்தான் நம் மனதில் விதைக்கும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக மெட்டி என்பது ஆண்களும் அணியலாம் என கூறப்படுகிறது. மெட்டி என்பது ஒரு பெண்களுடைய கல்யாணமான பெண்கள் அந்த மெட்டி அணிவதன் மூலம் அவர்களுக்கு சிறப்பு அம்சத்தை தரவல்லது. திருமணமான பெண்கள் காலின் கட்டை விரலுக்கு அடுத்த விரல் மெட்டி அணியும் வழக்கம் தமிழகத்தில் உண்டு. இந்த மெட்டியை அணிவதனால் என்ன பலன் என்று எவ்வாறு அணிய வேண்டும் என்பதை பற்றி அனைவரும் வியப்பாக கேட்கிறார்கள். பெண்கள் கால் விரல்கள் அணியும் மெட்டி வெள்ளியால் ஆனதாக இருக்க வேண்டுமே தவிர தூய வெள்ளியால் ஆன மெட்டியை பெண்கள் அணிவதனால் கால் நரம்புகளில் தூண்டுதல்களை கொடுத்து கர்ப்பப்பையில் இணையும் நரம்புகளுக்கு வெளியே கர்ப்பப்பையின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாம். மாதவிடாய் சீராக வரவும் உதவுமாம். இதனால் பாரம்பரியமாக திருமணத்தின் போது பெண்ணுக்கு கணவனின் கையால் மெட்டி அணிவிக்கப்படுகிறது. பெண்கள் காலில் மெட்டி அணிவதனால் கர்ப்பை பிரச்சனைகள் சரி செய்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை குறைக்கிறது. வெள்ளி சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம். பெண்கள் அனைத்து சுகபோக வாழ்க்கை பெறுவதற்காக கால் விரல் மெட்டி அணியும் பழக்கம் வந்திருக்கிறது. அதனால் அடுத்ததாக பெண்களுடைய உடம்பு இயற்கையாகவே சூட்டாக கிளப்பக்கூடியது. ஆதலால் அவர்களுடைய உஷ்ண நிலையை குறைக்கவும் இந்த மெட்டி அணியப்படுகிறது. பொதுவாக 2 வளையங்களை கொண்டுதான் மெட்டி அணிவது வழக்கம். அவ்வாறு அணியும் மெட்டியானது கால் நகத்திற்கு மேலே முட்டிக்கு கீழே தங்கி இருக்க வேண்டும். மெட்டி அதற்கு கீழே செல்லக்கூடாது. பெண்கள் நடக்கும்போது மெட்டி கீழே உரச வேண்டும். அதுவே சரியான மெட்டி முறையாகும். ஏய்ந்து போன மெட்டியை பெண்கள் ஒருபோதும் அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, மகாலட்சுமி கடாட்சம் இதெல்லாம் இருக்காது. முக்கியமாக மெட்டி தேய்ந்து கொண்டே போனால் பொருளாதாரம் தேய்ந்து கொண்டே வரும் என்பது ஐதீகம். பெண்கள் மெட்டியை வெள்ளியில் மட்டுமே அணிய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மெட்டியை மாற்றிவிட்டு வேறொரு உலோகத்தை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். மெட்டியை கால் கட்ட விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரலில் மட்டுமே அணிய வேண்டும். காலில் 3 விரல்களில் கண்டிப்பாக மெட்டி அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் கணவனுக்கு தொழில் நஷ்டம் ஏற்படும் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் வரும் என சொல்லப்படுகிறது. பெண்கள் மெட்டியை எப்போதும் கழட்டி வைக்கக்கூடாது. நடக்கும்போது தரையில் மெட்டி எழும்பும் ஓசை குடும்பத்தின் சுபிட்சத்தை தரும். இது ஒரு மங்களகரமான ஒளியாகவே இன்றளவும் பாட்டு வருகிறது.
முக்கியமாக மெட்டி என்பது ஒரு அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது. ஆம், பெண்கள் மெட்டி அணிவது ஜோதிடம் மற்றும் அறிவியல் ரீதியான காரணங்களை கொண்டுள்ளது. ஜோதிட சாஸ்திரப்படி திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது மகிழ்ச்சியான மற்றும் நல்லுணர்வை திருமண பந்தத்திற்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் இது கருவுறுதல் மற்றும் பெண்ணின் ஆரோக்கியத்தை மென்மேலும் மேன்மைப்படுத்தும். ஜோதிட சாஸ்திரப்படி திருமணமான பெண்கள் மெட்டி அணிவது தம்பதியரிடையே நல்ல உறவை பேண உதவும் என நம்பப்படுகிறது. வெள்ளியால் ஆன மெட்டியை பெண்கள் அணிவதனால் கால் நரம்புகள் ஏற்படும் தூண்டுதல்கள் கருப்பையில் உள்ள நரம்புக்கு சென்று கருப்பையின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக மெட்டி அணிவது மாதவிடாய் சுழற்சி சீராக வரும் இது உதவும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக வெள்ளி என்பது ஒரு நல்ல கடத்தி. மேலும் பெண்கள் அணியும் மெட்டி வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தால் அது உடலின் வெப்பத்தை சீராக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. பெண்கள் காலில் உள்ள இரண்டாவது கால் விரலில் நரம்புகள் கருப்பையும் தொடர்புடையது என்றும் இந்த நரம்புகளில் அழுத்தம் கொடுக்கும் வகையில் மெட்டி அணிவது உடல் நலத்திற்கு நல்லது எனும் கருதப்படுகிறது. முக்கியமாக பாரம்பரியமாக இது ஒரு மாபெரும் தமிழகத்தில் கலாச்சாரமாகவே இருந்து வருகிறது. அனைத்து இடங்களிலும் இது ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாகவும் பின்பற்றப்படுகிறது. இந்தியாவிலேயே பெண்கள் மெட்டி அணிவது அவர்கள் திருமணமானவர்கள் என்பதற்கான ஒரே முக்கிய அடையாளமாக கூறப்படுகிறது. மேலும் இது நம் முன்னோர்கள் கற்பித்த ஒரு பாரம்பரிய விளக்கமாக இருக்கிறது. இது முக்கியத்துவமாகும். அடுத்ததாக மெட்டி என்பது பெண்களுக்கு அழகையும் மங்களகரமான தன்மையும் கொடுக்கும் என கூறுகிறது. முக்கியமாக மங்களத்தன்மை கொடுக்கக்கூடிய இந்த மெட்டியானது ஒரு நல்ல அணுகலமான முக்கியத்துவை கொடுக்கும் என கூறப்படுகிறது. மெட்டி என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட விரல்கள் மெட்டி அணிவது நல்லதா என்று பார்த்தால் இது என்ன முறை? அதுதான் இந்து மதத்தில் திருமணச் சடங்கில் மாங்கல்யம் அணிவது எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு மெட்டி அணிவது முக்கிய சடங்காகவே இன்றளவு பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மெட்டி அணியும் சடங்கின் பொழுது மணப்பெண் அம்மிக்கல்லின் மீது காலை வைக்கும்படியும் அந்த கால் விரலில் மணமகன் மெட்டி அணிந்து விடும்படியும் கூறுவார்கள். அவ்வாறு மெட்டி அணியும் பொழுது வானத்தில் அருந்ததி எனும் நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு மெட்டியை அணியும்படி கூறுவார்கள். இந்த மெட்டி அணிவதற்கென்று சில பெருமைகள் உண்டு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் காலில் அணியும் மெட்டியை தங்கத்தில் கண்டிப்பாக அணியக்கூடாது. தற்காலத்தில் மெட்டியை விதவிதமான வடிவங்கள் விற்பனை செய்கின்றார்கள். அதற்கான பெண்கள் தங்கள் அனைத்து விரல்களிலும் மெட்டியை அணியக்கூடாது. அவரவர் குல வழக்கப்படி எப்படி வேண்டுமோ அப்படிதான் மெட்டி அணிய வேண்டும். அந்த மெட்டியை கால் கட்ட விரல் பக்கத்து விரலில் மட்டுமே அணிய வேண்டும். பெண்களுக்கு அழகும் மங்களகரமான தன்மையும் அணிகலனாக கொடுக்கக்கூடியதான் மெட்டி தற்காலத்தில் உள்ள பெண்கள் பல மெட்டி அணிவதை திருமணம் செய்து கொண்டதன் அடையாளமாகவே பார்க்கிறார்கள். ஆனால் அவற்றில் ஆன்மீகமும் அறிவியலும் நிறைந்ததாக இருக்கிறது. முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஏதே ஒரு காரணம் நிச்சயம் ஒளிந்திருக்கும். அந்த வகையில் மெட்டியை கால் கட்டை விரலின் பக்கத்து விரலில் அணிவதே வழக்கம். ஏனெனில் அந்த விரலில் தான் கருப்பையில் நரம்பு நுனிகள் முடிகின்றன. மெட்டியை இந்த விரலில் அணிவதன் மூலம் நடக்கும் போதும் கொடுக்கப்படும் போதும் அழுத்தம் கருப்பை கொடுப்பதனால் அங்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மெட்டி அணிவது கர்ப்பையின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாக உதவுகிறது. மேலும் அணியக்கூடிய மெட்டியானது வெள்ளியாக இருப்பதனால் அதன் மூலம் பூமியில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் பெண்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கின்றன. பெண்கள் கட்டாயம் மெட்டி அணிய வேண்டும் என்று கூறி வெறியோல் கூறும்போது மெட்டி தேய்ந்து விட்டால் அதனை உடனே மாற்றிவிட வேண்டும். மெட்டி தேய கணவன் மனைவி ஒற்றுமையும் குறையும் என்கிறது ஐதீகமாகும். எனவே மெட்டி அணிபவர்கள் அதனை அதிகம் தேய்ந்து விட்டால் பாதுகாப்பதாக மாபெரும் அவசியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.